அத்தை நைட்டே சொல்லிட்டு இருந்தாங்க, நான் காலையில கொஞ்சம் வேகமாவே எந்திரிச்சு வெளியில போயிருவேன் அப்படின்னு. நானும் நம்மளுக்கு ரொம்ப நேரமா எழுப்பலையே போயிட்டாங்களோன்னு பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி எப்போதும் மாதிரி வேலை தான் வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பட்டு பைப்பில் இருக்கானே அவனுக்கு 3 நேரம் நான் சோறு போட்டு வளர்க்குறதுக்கு அவனால் முடிஞ்ச வேலை என்னன்னா காலையில் எந்திரிக்கும் போதே செல்வாக்கிட்ட என்னை திட்டு வாங்க வைக்கிறது தான். இந்த பட்டு பைவலிக்கு அம்மா புத்தி அப்படியே இருக்கு சேட்டை ஒன்றதுல. நம்மள அப்படியே முத்தத்தை கூட்டிட்டு சின்ன குளமா தான் போட்டேன், நாளைக்கு நல்லா பெரிய குளமா போட்டுக்கலாம் அப்படின்னு ஃபைனலாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு கட்டை ஒன்று போட்டேன். செல்வா நல்லாலேன்னு சொல்லிவிட்டேன். சரி சர்ச்சில் போய் குளம் போடலான்னு போனேன். கூட்டிகிட்டு இருக்கும்போதே சடசடன்னு தூத்தல் வந்துடுச்சா, அதோட நானும் ஓடி வந்துட்டேன். அத்தை கொஞ்சம் முடியல ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பைக்கில் தான் போகலான்னு சொன்னாங்க. லைட்டாக தூத்தல் வந்துட்டே இருக்கோம். கார்லேயே கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அம்மாச்சி வீட்டுக்கு போவே இல்லையா அப்படின்னு அம்மாச்சி வீட்டை பார்த்துட்டு வந்தேன். பட்டு பைப்பில் அந்த கேப்பில் போய் அவங்க லவரை பார்த்துட்டு வந்தாங்க. சரி வா பார்த்தது போதும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே டிவியில் சவுண்டு வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. சமைக்கலாம் ஒன்றும்ல, கஞ்சி இருக்குது, கம்மா கருவாடும் கடல் கருவாடும் இருந்ததா, ரெண்டையுமே சேர்த்து அப்படியே பொரிச்சிட்டு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற சாப்பாடு இல்லை, பட் ஆசையாக இருந்தது, அதனால் நம்ம சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் கபிலேஸ்வரன், மதுமித்ரா, ரதி, நிஷா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.